சார், செவ்வாய் எந்த லக்னத்துக்கு நல்லது செய்வான், எந்த லக்னத்துக்கு கெட்டது செய்வான்? அந்த நல்லது கெட்டது கூட நீங்கள் துணை கிரகத்தை வச்சு தான் பார்த்து சொல்கிறீங்களா? செவ்வாய் என்றது மேஷ லக்னத்துக்கு நல்லவன், ரிஷப லக்னத்துக்கு நல்லவன், மிதுன லக்னத்துக்கு பாவி, கடக லக்னத்துக்கு நல்லவன், சிம்ம லக்னத்துக்கு நல்லவன், கன்னியா லக்னத்திற்கு பாவி, துலா லக்னத்திற்கு நல்லவன், விருச்சிக லக்னத்திற்கு நல்லவன், தனுசு லக்னத்துக்கு நல்லவன், மகரம் கும்ப லக்னத்துக்கு கெட்டவன், மீன லக்னத்துக்கு நல்லவன். இந்த மாதிரி லக்ன வாரியாக பிரித்து தான் ஒரு கிரகங்களை நல்லவனா கெட்டவனா என்று சொல்ல முடியுமே தவிர ஒட்டுமொத்தமாக ஒரு செவ்வாய் எடுத்துக்கின்னு எல்லாருக்கும் செவ்வாய் கெடுதல் செய்வான்னு சொல்லுது. சிலருக்கு நல்லவன், சிலருக்கு கெட்டவன் ஆகிடுவான். மனிதர்களே அதே போல் தான். அதே போல் கிரகங்களில் கூட எல்லா லக்னங்களுக்கும் இந்த செவ்வாயை கெட்டவன் என்று வர்ணிக்கக்கூடாது. எல்லா லக்னக்கும் சனியை கெட்டவனாகவும் அந்த மாதிரி சொல்லவே கூடாது. அது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது. அந்த மாதிரி லக்னத்து பேஸ் பண்ணி தான் கிரகங்கள் வேலை செய்யுமே தவிர எல்லாத்துக்குமே செவ்வாய் கெட்டவனாக வாய்ப்பு இல்லை. ஒரு சில லக்னங்களுக்கு மட்டுமே. அதுலேயும் கன்னி, மீனம், மகரம், கும்ப லக்னங்களுக்கு தான் செவ்வாய் அதிக கெடுதலை செய்வான். அதுவும் 7ஆம் இடத்தில் இருந்து துணை கிரகங்கள் சப்போர்ட் இல்லாமல் இருந்தால்தான் அந்த பாதகங்களும் நடக்கும்.